தை மாதத்தில் வேலை சம்பந்தமாக உங்களுக்கு அனுகூலம் உண்டு. மேஷராசியில் இருந்து வேலை இல்லை, வேலை தேடிட்டு இருக்கேன், ஒரு வேலையில் இருக்கேன், ஆனால் அந்த வேலை எனக்கு பிடிக்கலை, நான் படித்த துறையில் எனக்கு வேலை வேணும், நான் பிஸ்னஸ் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் இந்த பலன்கள் மிகச்சிறப்பாக கிடைக்கப் போகிறது. யதார்த்தமாகவே நீங்கள் மார்கழி மாதம் இருக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், தை பிறக்கட்டும், தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. சொன்னேன் உத்தியோக ரீதியான விஷயங்களுக்குன்னு சொன்னால் அதற்கான முயற்சிகளை தைரியமாக தாராளமாக நீங்கள் செய்யலாம். அந்த முயற்சி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ஈஸியாக இருக்குமான்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம முதல்ல இந்த மாதத்தின் பொது பலன்களில் கூட சொல்லியிருந்தோம். காலபுருஷனுடைய 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது நல்லது. பொதுவாக 10ல் சூரியன் இருக்கிறது நல்லது. செவ்வாய் உச்சம் அடைகிறார், இதெல்லாம் இருக்குது. ஆனாலும் இந்த சூரியன் செவ்வாயோடு புதன் சுக்கிரனும் இந்த மாதத்தில் இருப்பாங்க. இவர்களுக்கு 6ஆம் இடத்துல குரு இருப்பார். குருவுக்கு 8ஆம் இடத்துல இந்த 4 கிரகங்களுடைய சஞ்சாரம் இந்த மாதத்தில் இருக்கும். அதனால் வேலை, இந்த உத்தியோகம் சம்பந்தமாக, பிஸ்னஸ் சம்பந்தமாக, அதேபோல் மேஷ ராசியில் நீங்கள் அரசியலில் இருக்கிறீங்க, அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறீங்க, மருத்துவத்துறையில் இருக்கிறீங்க, கல்வித்துறையில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள்லாம் முன்னுக்கு வருவீங்க, வேலை நடக்கும், வருமானம் கிடைக்கும். ஆனால் ஈஸியாக இருக்காது. கஷ்டப்பட்டு தான் நீங்கள் அதை அடையிற மாதிரி இருக்கும்.